என் பெயர் பழனிசாமி, கவிஞர் கோவை பழனிசாமி என்று அழைக்கப்படுகிறேன். ஏன்னா எழுத்துத்துறையில் எனக்கு இந்த பள்ளி தான் கற்றுக் கொடுத்தது. அந்த எழுத்தை இன்றும் அது பயன்படுத்தி கவிதைகளும் கட்டுரைகளை எழுதிட்டு இருக்கோம். இன்றைக்கு என்னோட படித்தவங்க எல்லாம், எனக்கு மூத்தவர்கள் எல்லாம் இந்த பள்ளி அறையிலே அமர்ந்து சந்தோஷமாக அதை பார்க்கும்போது மனசில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ இருக்கும்போது பழைய காலத்தில் அந்த 1955 இருந்து 60 வரைக்கும் படித்த நினைவுகளெல்லாம் அந்த ஸ்கூலில் இருந்து சுப்பிரமணியா சுப்பிரமணியா பழனிசாமி அன்பில் அகமுத்து சுரேந்திரன் ராசப்பன் ஆறுமுகம் திருமூர்த்தி துரைசாமி ஆறுமுகம் திருமூர்த்தி துரைசாமி சுப்பிரமணியன் அர்ஜுன் தண்டபாணி சுப்பிரமணியன் மனோகரன் பழனிசாமி அன்பில் அங்கமுத்து சுரேந்திரன் செல்வத்தம்பி ராசப்பன் ஆறுமுகம் திருமூர்த்தி சுப்பிரமணியன் ரங்கநாதன் அர்ஜுன் பத்மாவதி முடிஞ்சது அவ்வளோதான் போயிருங்க. பத்மாவதி சுரேந்திரன் செல்வத்தம்பி ராசப்பன் ஆறுமுகம் திருமூர்த்தி துரைசாமி சுப்பிரமணியன் ரங்கநாதன் அர்ஜுன். எல்லாரும் வந்திருக்கிறீங்களா இன்னைக்கு ஸ்கூலுக்கு? சரி, நேற்று நம்ம தமிழ் பாடம் படித்தோமே, ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுத்துட்டேன், வீட்டு பாடமெல்லாம் கொடுத்துட்டேன். எல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்களா? எழுதிட்டு வந்தீங்களா? அந்த எழுதி போட்ட கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் படிச்சுட்டு வந்தீங்களா? சொல்லி கொடுக்குறவங்களுக்கு என்ன சந்தேகம் கேட்டாலும் எப்போ கேட்டாலும் நான் சொல்லி தருவேன். சரிங்க சார், கட்டாயமாக சொல்லி கொடுக்குறேங்க. கேட்டாலும் நான் சொல்லி கொடுப்பேன். இருங்க, இப்பதானே வந்திருக்கிறோம், கிளாஸ் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். என்னங்க வந்து 2 நாள் தான் ஆச்சு எங்களுக்கு புதுசா. சரிங்க. முதல்ல இந்த டீச்சர் ரொம்ப நல்லா சொல்லி தந்தாங்க டீச்சர். நீங்க அது மாதிரி சொல்லி தந்தாங்க டீச்சர். அப்பதான் நாங்க எல்லாம் நல்லா படிப்போம். நல்லா சொல்லி கொடுப்பேன். உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் சொல்லி கொடுப்பேன். எப்பனாலும் கேளுங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் எப்பனாலும் நான் சொல்லி தருவேன்.
ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என்னங்க என்னங்க ஆமா, நீங்க வீட்டு பாடம் எழுதிட்டு வரலீன்னா உங்களுக்கு நான் தண்டனை கொடுப்பேன். முட்டி போட வைப்பேன், பெரம்பல் அடிப்பேன், முட்டி போட வைப்பேன், பெஞ்சு மேல் ஏறி நிற்க வைப்பேன். அதனால கொடுக்குற வீட்டு வேலைகள்லாம் கட்டாயமா முடிச்சுட்டு வந்துடும். சரி, பெரம்புது இப்ப வைக்க கூடாதுங்கிறாங்களே, பயமா இருக்குது. பரவாயில்ல, நீங்க எந்த சூழ்நிலையில் எப்படி வந்தாலும் பரவாயில்ல. உங்க வீட்டில் லைட் இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம ஸ்கூல்ல லைட்டு ஃபேன் எல்லா வசதியும் இருக்குது. நல்லா உட்காந்து எல்லாம் உங்களுக்கு என்ன தெளிவா நல்லா எந்த எழுத்துனாலே தப்பு இல்லாம நல்லா தெளிவா நான் சொல்லி கொடுக்குறேன். பரவாயில்ல, நான் நல்லா எழுத வைக்கிறதுக்கு நான் பழகி கொடுக்குறேன். நான் நல்லா எழுத பழகி கொடுக்குறேன். இங்க பாருங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. சரி, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. டீச்சர் சரி இருங்க டீச்சர், எனக்கு மேத்ஸ் கரெக்டாக வர மாட்டேங்குதுங்க. நான் போட்டு பார்த்தேன், வீட்லேயும் சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எனக்கு நல்ல கைடு பண்ணீங்கன்னா நல்லா படிப்பேன் டீச்சர். அப்படியா? பரவாயில்ல, வீட்டில் சொல்லி கொடுக்காட்டி பரவாயில்ல. நம்மளுக்கு கரும்பலகை இருக்குது, நல்ல கணக்கெல்லாம் நல்லா ஒவ்வொரு கணக்காக நான் போட்டு நல்ல தெளிவாக விளக்கி நல்ல வேலைக்கு உங்களுக்கு எல்லாம் நான் உயர்த்துவேன். ரொம்ப மிக்க நன்றி டீச்சர். ரொம்ப நன்றி. ஒரு 2 வார்த்தை எழுதி போடலாமா? இன்னும் 2 வார்த்தை எழுதி போட்டுக்கலாம். இம் மா அம்மா 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 இப் பா அப்பா 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 இப் பா அப்பா அப்பா இம் மா அம்மா அம்மா இப் பா அப்பா 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 இம் மா அம்மா அம்மா இம் மா அம்மா அப்பா இப் பா அப்பா அப்படின்னு சொல்லணும். போல இன்னும் என்னோட ஒரு வேண்டுகோள் கட்ட வைக்கிறேன். இப்போ இதே போல் இன்னும் நாங்கள் நல்ல டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய நம்ம ஸ்கூலில் இருக்கிறோம். எல்லாரும் நல்லா சொல்லி கொடுப்போம். இன்னும் இதை போல் இன்னும் நிறைய மாணவர்கள் நம்ம ஸ்கூலுக்கு வரணும். நம்ம உங்கள் வீட்டு பக்கத்துல எல்லாம் சின்ன பொண்ணு பையங்க 5 வயசு முடிச்சவங்க இருப்பாங்க இல்லைங்களா? அந்த 5 வயசு முடிஞ்சு 6 வயசு தொடங்குற பையங்களை நம்ம 1ஆம் வகுப்புல சேர்த்துக்கலாம். அதனால நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளை எல்லாத்தையுமே நம்ம வீதியில் இருக்கிறது, நம்ம வீட்டு பக்கம் இருக்கிற குழந்தைகள் எல்லா குழந்தைகளையும் நம்ம கொண்டு வந்து நம்ம ஸ்கூலில் சேர்த்துங்க. நாங்கள் நல்லா சொல்லிக் கொடுப்போம். நல்ல முறையில் பெரிய பெரிய வேலைக்கு நாங்கள் உயர்த்துவோம். கட்டிஸ் எல்லாம் எந்த ஃபீஸும் கிடையாது. நம்ம ஸ்கூலில் எந்த பணமும் கட்ட வேண்டாம். அரசாங்கம் அது சொல்லிட்டுங்களா, ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுக்குறாங்க. காலை உணவு திட்டம், காலை எல்லாருமே அம்மா அப்பா காலையில் எல்லாருமே வேலைக்கு போயிடுறாங்க. அதனால குழந்தைங்க வந்து சாப்பிடாம ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிறாங்க. அதனால இப்போ நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காரு, குழந்தைங்க நல்லா எல்லா குழந்தைகளும் வரணும், எல்லாரும் நல்லா சாப்பிட்டு நல்லா படிக்கணுங்கிறதுனால நல்ல காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. காலையில் எல்லாருக்குமே நம்ம ஸ்கூலில் சாப்பாடு இருக்குது, எல்லாரும் சாப்பிடலாம். அதே போல் உங்களுக்கு புஸ்தக நோட்டு சும்மா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. புஸ்தக நோட்டு விலையில்லாமல் கொடுக்குறாங்க. சப்பல் கொடுக்குறாங்க, பேக்கு கொடுக்குறோம், 4 செட்டு யூனிஃபார்ம் கொடுக்குறோம். எல்லாரும் கட்டாயமா வாங்க. நம்ம அரசு பள்ளியிலேயே படிக்கலாம். எல்லாத்தையுமே நல்ல வேலைக்கு நான் உயர்த்தி விடுவேன்.
வேண்டாம், எல்லாருமே ஸ்கூலுக்கு வாங்க. பக்கத்துல இருக்கிற குழந்தைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. நம்ம ஸ்கூல்ல நிறைய குழந்தைகளை சேர்த்து இன்னும் நல்லா படிக்க வைக்கலாம். நிறைய ஆசிரியர்கள், இன்னும் பொறியாளர்கள், இன்னும் வெவ்வேறு வேலைக்கு எல்லார்ட்டையும் உயர்த்துவேன். நல்லா சொல்லிக் கொடுப்போம். எல்லாரும் அனைவரும் தவறாம எல்லாரும் வரணும் ஸ்கூலுக்கு. சரி, எல்லாருக்கும் மன்னிக்கவும். 7 வரீங்க. கொஞ்சம் தவிர்க்க முடியாத காரணத்தினால வர முடியல மேடம். சரி, இப்போ நாளையிலேருந்து இப்படி எல்லாம் தவிர்க்க முடியாமல் சொல்லக்கூடாதுங்க. நேரமே வரணும் ஸ்கூலுக்கு. நேரமே வந்தால் தானே நல்ல பாடம் படிக்கலாம். இப்படி லேட்டாக வந்தீங்கன்னா எப்படி பாடம் படிக்கிறது? அதனால கொஞ்சம் முயற்சி பண்ணி கொஞ்சம் முன்னாலேயே வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேங்க. சரி, சரிங்க மேடம். சரி.